இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. புரட்டாசி மாதத்தில் வரும் மகாளய பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? தடைகள், துன்பங்கள், தாமதங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி அடைய நல்முறையில் வாழ என்ன வழி? சித்தன் அருள் 1441 1179. குருநாதர் அகத்திய பெருமான் உத்தரவு. வணக்கம் அடியவர்களே. குருநாதர் வாக்கின் உள்ளே செல்லும் முன்னர் மகாலய பட்சம் குறித்து ஒரு சிறு விளக்கம் காண்போம். மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். மறைந்த நம் முன்னோர் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பட்சம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும். பட்சம் என்றால் ஒரு 15 நாள் கொண்ட கால அளவை குறிக்கும். பட்சம் என்றால் பாதி மாதம் என்றும் பொருளாகும். நம் குருநாதர் அகத்திய பெருமான் செப்டம்பர் 2023 மாதம் காசியில் இருந்து மகாலய பட்சத்தில் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வாக்குகளில் தெரிவித்து இருக்கின்றார். இதை அனைவரும் கடைப்பிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புரட்டாசி பௌர்ணமியே அடுத்த பிரதமையில் தொடங்கி 15 நாட்கள் மகாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகாலயபட்சம் எனவும் கூறுவர். வாருங்கள் வாக்கின் உள்ள செல்வோம். ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன். அகத்தியன். அப்பனே நலன்கள் ஆசிகள். இம்மாதத்தில் புரட்டாசி வளிமண்டலத்தில் இருந்து அணுக்களானது புவியை நோக்கி வரும். அவனுக்களானது ஆன்மாக்கள் என்பேன் அப்பனே. முக்தி பெறாத ஆத்மாக்கள் இம்மாதத்தில் வளிமண்டலத்தில் இருந்து தானாக உதிர்ந்து புவியை நோக்கி வரும் அப்பனே. இவ் அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் அதிகம் இராமேஸ்வரத்தில் விழும் என்பேன் அப்பனே. ஆன்மாக்களை ஈர்க்கும் சக்தி அதிக அளவில் இராமேஸ்வரத்தில். அதனால்தான் இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு என்பேன் அப்பனே. இவ்மாதத்தில் கங்கை, காவேரி, தாமிரபரணி, நர்மதா, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும். இவ் ஆன்மாக்களை மீண்டும் இங்கிருந்து அதாவது புவியிலிருந்து மீண்டும் மேல் நோக்கி அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி எடுத்துவிடும். இப்படி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி தன்னை எடுக்கக்கூடாது என்பேன் அப்பனே. அதாவது ஆன்மாக்கள் புவியில் தங்க நேரிட்டால் மனித உடலில் இழுத்துக்கொள்ளும். அதனால் பல கஷ்டங்களும் நோய்களும் ஏற்படும். ஆன்மாக்களை நல்முறையாக மேலே செலுத்த மகாலய பட்சத்திலிருந்து கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது. ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து வந்தால் ஆன்மாக்கள் அமைதி பெறும். இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும். இவைதன் மகாலய பக்ஷ காலங்களில் தொடங்கி அமாவாசை வரை செய்திட்டு அமாவாசை பின் 3ஆம் பிறை வரை செய்து 3ஆம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே. இப்படி என் பக்தர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே. வணக்கம் அடியவர்களே. குருநாதர் வாக்கின்படி புரட்டாசி பௌர்ணமி மறுநாள் பிரதமை திதி ஆரம்பிக்கும் தேய்பிறையில் தொடங்கி மகாலய அமாவாசை முடிந்து அடுத்து வரும் வளர்பிறையில் திருதியை 3ஆம் பிறை வரை 18 நாட்கள் குருநாதர் சொல்லிய இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும். தான தர்மங்களைச் செய்ய வேண்டும். இப்படி முடித்த பின்னர் 3ஆம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும். உங்கள் புரிதலுக்காக இங்கு அந்த 18 நாட்கள் திதிகளை இங்கு அட்டவணையில் அளித்துள்ளோம். கன்னி, புரட்டாசி திங்களில்தான் அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் பெரும்வாரியாக புவியை நோக்கி வரும். புவியில் இருக்கும் வாயில்லா ஜீவராசிகள் அணுக்களை ஈர்த்துக் கொள்ளும். அதனால்தான் உயிரை கொன்று தின்றால் அணுக்கள் மனிதர்கள் உடலில் உடனடியாக ஈர்த்துக் கொள்ளும். கஷ்டங்களும் நோய்களும் அதிகப்படியாக வந்து சேரும். இதனால்தான் எந்த ஒரு உயிரையும் கொன்று தின்றலாகாது என்பேன் அப்பனே. இதனால் பெரும் துன்பங்களும் நோய்களும் கஷ்டங்களும் வந்து சேருமப்பா. இவ்மாதத்தில் தான் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபடுவது எதற்கென்றால் காக்கும் கடவுள் பெருமான் விஷ்ணு ஆன்மாக்களை முக்தி பெற செய்வான் அப்பனே. ஆன்மாக்கள் இப்புவியில் தங்கக்கூடாது. பெருமான் ஆன்மாக்களை மேலே அனுப்பிவிடுவான் அப்பனே.
ஆன்மாக்களுக்கு நல்ல முறையாக உதவி செய்வான் அப்பனே. முக்தி பெறாத ஆத்மாக்கள் தன் பந்தங்களை தேடி இம்மாதத்தில்தான் புவியை நோக்கி வரும். அப்பனே, அவை மனித உடலில் சேரக்கூடாது. அவை சேராதபடி அவற்றிற்கு முக்தியை அளிக்க வேண்டும். இதற்கு பெருமான் உதவிடுவான் என்பேன் அப்பனே. இவ்மாதத்தில் பெருமானை யான் உரைத்தபடி நல்படியாக வணங்கிட்டு யான் கூறியவற்றை செய்து வந்தாலே போதுமானது. பெருமானை இம்மாதத்தில் நல்முறையாக விரதம் இருந்து, அப்பனே, ஏற்கனவே விரதம் எப்படி இருப்பது என்பதைப் பற்றி உரைத்திருக்கின்றேன். விரதம் என்றால் என்ன, எப்படி கடைப்பிடிப்பது என்பதைப் பற்றியும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்பனே. அதன்படி எந்த உயிரையும் கொல்லாமல் கொன்று புசிக்காமல் ஜீவகாருண்யத்தை கடைப்பிடித்து வரவேண்டும் அப்பனே. வணக்கம் அடியவர்களே, குருநாதர் உரைத்த விரதம் குறித்து காண்போம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. விரதம் என்கின்றார்களே, உண்ணாமல் இருப்பது விரதம் இல்லை. முதலில் வாய் பேசாமல் இருத்தலே முதல் வகையான விரதம். இதனால் இல்லத்திலே இருந்து கொண்டு சரியாகவே அதிகமாக பேசலாகாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், பேசவும் மாட்டார்கள். ஆனாலும் அதனோடே கோபமும் கொள்ளக்கூடாது. அதனுடனே காமத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். இதுதான் விரதமப்பா. மற்றவை எல்லாம் விரதம் ஆகாதப்பா. வாருங்கள் வாக்கின் உள்ள செல்வோம். இவ்மாதத்தில் அசைவ உணவை எடுத்துக் கொள்பவர்களுக்கு உடனடியாக அந்த அணுக்கள் ஆனது ஈர்த்துக் கொள்ளும். இதனால் பல கஷ்டங்கள் ஏற்படும். அத்துகளானது மனித உடலில் ஒட்டிக்கொள்ளும். அப்படி உடலில் ஒட்டிக் கொண்டால் பல நோய்களும் கஷ்டங்களும் வரும்பா. அணுக்களை வாயில்லா ஜீவராசி